டெக்னோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு புதிய ரக ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை உங்களுக்கு 15000 ரூபாய் வரும். ஃப்ளிப்கார்ட் மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜூலை 17 அன்னையிலேருந்து. இதோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் தரவா செக் பண்ணி பார்க்கணுன்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 5 நாள் தேவைப்படும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் சொல்லிடலாம், பட் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ அதை விட நான் ஒரு 20 நாள் டைம் எடுத்ததுக்கப்புறமா 1 by 1 அன்யூவராக நான் செக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஜஸ்ட் உங்களுக்கு பாக்ஸை பிரித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னென்ன வருங்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா சிலர் வந்து ஆர்வ கோளாறுல 17 அன்னைக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இனி உங்களுக்கு இந்த பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக தோணலாம். இந்த பாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. அதாவது ரீட்டைல் பேக் தான் இருக்கும். ரீட்டைல் பேக் அதாவது இந்த பாக்ஸை பிரிக்கும் போது இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த பாக்ஸை பிரிக்கும்போது ஒரு ஃபியூச்சர் மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் ரீட்டைல் பேக். இந்த ரீட்டைல் பாக்ஸை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது இது மாதிரி தான் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன வருங்கிறத. இதை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 9 சொல்லிட்டு ஒரு நம்பர் எழுதியிருக்காங்க, லக்கி நம்பர். அதாவது எங்கள் ஊரை பொறுத்த மட்டும். அந்த குட்டி பாக்ஸை பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் இருக்குது, 12+1 அடிஷ்னல் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. ஃபோனோட கேஸ் உங்களுக்கு வந்து இது கூடவே உங்களுக்கு தராங்க. அதாவது வளவலன்னு இல்லை, கொஞ்சம் ரக்டு மாதிரி இருக்குது. ஃபோன் நீங்கள் மாட்டினாலும் வலி கீழே போகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா பாக்ஸில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இது கூடவே உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, டேட்டா கேபிள், பவர் அடாப்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அதாவது முன்பு இருந்ததை விட டெக்னோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ப்ராசஸரில் மட்டும் எந்த வித அப்கிரேடும் இல்லை. அதாவது மீடியாடெக் ப்ராசஸர் தான் பயன்படுத்துகிறாங்க. மீடியாடெக் ப்ராசஸர் இவங்க பயன்படுத்துறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதாவது இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணி தான் அவங்க ஓட்டிகிட்ருக்காங்க. அதாவது சாம்சங் ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய யூனிட்டில் அதில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லி தருவாங்க. அதாவது சிப் வந்து ஸ்னாப்ட்ராகன் கிட்ட வாங்குவாங்க, நிறைய பக் இருக்கும், அதை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணி தான் விட்றாங்க. அதில் வேலை பார்த்த ஒரு சில இன்ஜினியர்ஸ் வந்து அதாவது ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்னாப்ட்ராகன் போயிருக்காங்க. ப்ராசஸர் ப்ராப்ளம் ஒரு சைடில் இருக்கட்டும், உண்மை சொல்ல போனால் உங்களுக்கு வந்து மீடியாடெக் ப்ராசஸர் கொஞ்சம் மொக்க ப்ராசஸர் தான். பட் அவங்களும் அப்கிரேட் பண்ணுறாங்க, டெக்னாலஜியை பூர்த்தி விளையாடிட்டே தான் இருக்கிறாங்க. அதாவது முன்பு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே சைடு நீங்கள் ஸ்னாப்ட்ராகனை பாருங்கள், அவங்க பண்ணக்கூடிய தவறை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ரிவ்யூ பண்ணக்கூடியவங்க ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸராக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எந்த ரிவ்யூவரும் அதில் இருக்கக்கூடிய பக்கை பற்றி நான் பேசினதான் இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டீப்பாக அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெஷலாக என்ன இருக்குங்கிறத பார்த்துப்போம். இல்லை உங்களுக்கு வந்து AAA கேமரா கொடுத்துருக்காங்க, தென் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, டூவல் ஃப்ளாஷ் லைட் இருக்குது ஃப்ரண்டில். அது செல்ஃபி எடுக்கும்போது லோ லைட் கண்டிஷனில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தென் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 128 GB ரோம் கொடுத்துருக்காங்க, 6 GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது இதை வச்சு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, அவங்க மெமரியை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட லாகை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதாவது ஓவர்லோடும் கொடுத்து பார்க்கணும், ப்ராசஸர் எப்படி வந்து வேலை செய்யுது, எல்லாமே வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணுதா, பர்ஃபெக்டாக அவுட்புட் வருதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நிறைய டைம் நமக்கு எடுக்கும். ஸோ டீட்டெயிலாக நான் பார்க்குறேன். இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான வீடியோ பண்ணணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.